அனைவருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு யூஎன்சி காயின் 20 ருபீஸு, எல்லாமே 75th இண்டிபெண்டன்ஸ் டே. இயர் இதெல்லாம் ஒரே பாக்கெட்டில் உள்ள 100 காயின். இயர் 2022. மின்ட் நொய்டா. இது ஒரு காயின் ஆக்சுவலாக 20 ரூபா. 2022 உள்ளது. யூஎன்சி காயின். இதை வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஒரு நாணயம் 50 ரூபான்னு விற்கலாம்னு நினச்சேன். சரி, ஒரு 10 ரூபா குறைச்சி 40 ரூபான்னு விற்போமே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஆலோசனை. ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்குது. மொத்தமே 100 காயின் தான் இருக்குது. இதில் கூட ஒரு 10 காயின் எடுத்து என்னுடைய ஆல்பத்தில் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். மீது 90 காயின் வேறு இல்லை. ஒரே ஒரு பாக்கெட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்த புதுசில் உடனே ஒரு அதுக்கு பேர் என்ன ஒரு தமிழில் ஒரு ஆர்வ கோளாறில் போய் வாங்கிட்டு வந்தேன். நொய்னா வலைத்தளத்தில் இது ஒரு காயின் 70 ரூபா. அது யூஎன்சி தாரானா என்னென்னு தெரியாது. 22 நொய்டா மின்ட் வந்துடும். ஆனால் யூஎன்சி வருமா அப்படிங்கிறது வேறு விஷயம். நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. அடுத்தவங்கள ஒரு விரல் நீட்டி நீ குற்றவாளி, நீ கெட்டவன், நீ நல்லவன் அல்ல என்று சொல்லும் பொழுது 3 விரல்கள் உங்களை நோக்கி காட்டும். நீ அவனை விட 3 மடங்கு குற்றவாளி, 3 மடங்கு கெட்டவன், 3 மடங்கு நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி 3 விரல்கள் உங்களை காட்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகையால் யாரையுமே குற்றம் சுமத்துவதை நிறுத்திவிட வேண்டும். நான் எப்போவுமே இந்த வலைத்தளத்தில் இந்த பதிவில் யாரையுமே எந்த குறையும் குற்றம் சொல்ல மாட்டேன். அது அவங்க இஷ்டம். அது இறைவன் பார்த்துக்கிடுவான். நமக்கு அது வேலை இல்லை. அதுக்காண்டி நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வரவும் இல்லை. நம்ம ஏதேனும் இந்த உலகத்தில் சாதிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். என்ன சாதிக்கு பிறந்தோம் அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. பிறந்துட்டோம் மனிதனாக. அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அவ்வாறு பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் மிகவும் அரிதுன்னு சொல்லியிருக்க ஔவையார். அது மாதிரி உயிரினங்கள்லேயே ஒரு அற்புதமான உயிரினம் அந்த மனித உயிரினம். அந்த உயிரினத்தில் நம்ம பிறந்துட்டோம். இந்த பிறப்பு நல்லதொரு பிறப்பாக அமைய வேண்டும். உண்மையான பேரறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல், நீ தூங்கும்போது வருவது கனவு கிடையாது. அது எல்லாத்துக்கும் வரும். நல்ல கனவு வரும், கெட்ட கனவு வரும். அதுவும் லவ்வர்ஸ்னால் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போடுவாங்க, ஸ்வீட் ட்ரீம் அப்படிம்பாங்க. ஒரு இனிமையான கனவுகள் தூக்கத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி. நமக்கு அப்படி தூங்கும்போது நமக்கு கனவு கிடையாது. என்னை தூங்க விடாமல் தடுப்பது தான் என் கனவு. ஏதேனும் ஒன்று சாதிச்சிடணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நம்மளை விட சாதனையாளர்கள் அதில் நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் ஏன்சியன்ட் காயின்ஸ் முதற்கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள கிமுவிலிருந்து உள்ள நாணயங்களை புறம் சேகரித்து வச்சு வரலாறையும் தொகுத்து வச்சுருக்கேன். அவ்வளவுமே மனப்படமாகவே நான் பேசுவேன் அந்த நாணயங்களை பற்றி எல்லாமே. அப்படி இருந்தும் என்னை விட ஜீனியஸ், அதாவது லெஜண்டு இந்த நாணய சேகரிப்பில் இருக்காங்க. புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாணயங்களை. அது கட்டுரை எழுதுகிறாங்க, அதை மீட்டிங்கில் சப்மிட் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கு. அப்படியா, இது அந்த நாணயமா, இது இந்த நாணயமா, இது மால்வா நாணயமா, இது களப்பிரர்கள் நாணயமா, இது உடையார் நாணயமா, இது திப்பு சுல்தானா, இது ஹைதர் அலியா, இது சேதுபதியா, இது மதுரை நாயக்கரா, இது தஞ்சை நாயக்கரா அப்படின்னு பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சி. கடல் மாதிரி இருக்குது இந்த நாணயங்கள் சேகரிக்கிறது. இதெல்லாம் ஒரு நாகரிகமான லேட்டஸ்ட்டாக உள்ள ஒரு கலெக்ஷன்ஸ். இது ஓல்டு கலெக்ஷன்லாம் கிடையாது. நொய்டா மின்ட் கொஞ்சம் எப்போவுமே நொய்டானா கொஞ்சம் ரேராக இருக்கும். 1988 50 பைசா காயின் நொய்டா இருந்ததுன்னா 10,000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிடுவேன்.
இன்னும் என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. அதை 25,000 வரைக்கும் கேட்டாங்க, நான் கொடுக்கல. ஒன்று எனக்கு வேணும்னு சொல்லி வச்சுட்டேன். இன்னொரு நண்பர் வச்சுட்டு என்கிட்ட வேணுமான்னு கேட்டார். நான் ஒரு 7,000 வரை கேட்டேன். அதே 7,000க்கு அவர் இன்னொரு நண்பரிடம் கொடுத்துட்டார். அவரும் என்னுடைய நண்பர் தான். அது கொஞ்சம் ரேர் காயின். அது மாதிரி 1988 ₹1 நொய்டா மின்ட்டு கொஞ்சம் ரேர் காயின். குறைஞ்சது 2,000 ரூபாய்க்கு அது விலை போகும். வாங்குறவங்க எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்கு அது வாங்குவாங்க. எவ்வளோ வாங்கி அதை வச்சுருந்து எப்போ யார் கேட்கணும் அப்போ கொடுக்கணும். அதுக்காண்டி நாணயங்களை சேகரிங்க, நாணயமாக வாழுங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின்ஸ் அதுகளை சேகரிங்க. ஒரே விதமான நாணயங்கள் நிறைய சேகரிக்காதீங்க. நான் இது நிறைய வாங்குறதுக்குள்ள என்னுடைய கலெக்ஷன் போக மிச்சத்தை சேல் பண்ணிடுவேன். நான் உங்களோட நிறைய அந்த நாணயங்கள் சம்மந்தமாக பேசணும். நிறைய நாலேஜ் எனக்கு தெரியணும். கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன மாதிரியும் நாணயங்களையும் நல்ல விதமாக சேர்க்கணும். நான் சேகரிக்க அந்த அது பேர் என்ன சேகரித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கின்ற அந்த அறிவு நாலேஜ், இதை மற்றவர்கள் பகிர்ந்துக்கிடணும். ஒரு நாணயம் சேகரிக்கிற சமயம் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது, எவ்வளவு நல்லவை இருக்கின்றன, எவ்வளோக்கு தீயவை இருக்கின்றன அப்படிங்கிறத எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிடணும். ஒரு ஆதங்கத்தின்பால் ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் தான் யூடியூப் சேனல் ராஜேஷ் கலெக்ஷன். ரொம்பவும் கசங்கின கிழிந்த தாள்கள் 5 ரூபா தாளோ 10 தாளோ போட்டு இது என்ன விலைக்கு போகும், ஒரு விலைக்கும் போகாது. அது காயின்ஸ் இருந்தால் மட்டும் போகாது, கண்டிஷனாக இருக்கணும். இதே 20 ரூபா காயின் நல்லா தேஞ்சு அழுக்காகி கருப்படிச்சு போய் இயர் தெரியாமல் மின்ட்டு தெரியாமல் சார் இது 2022 நொய்டா மின்னு கொடுத்தீங்கன்னா அதே 20 ரூபாய்க்கே நான் வாங்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, நீங்கள் யாருமே வாங்கக்கூடாது. யூஎன்சி காயின் எங்கே கிடைச்சாலும் ஒரு 5 10 வாங்கி உங்களோட நினைவில் வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். என்றைக்குமே அது இந்த காயின் கண்டிஷனாக எடுத்து போடணும். நான் ஒரு 500 நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய செல்ஃபோனில். ஓரளவுக்கு சேர்த்துருக்காங்க, ஒரு 100 காயின் சேர்த்துருக்காங்க. 100 வெரைட்டிஸ் தான். ஆனால் 100 காயினில் ஒரு 2-3 காயின் அதில் வேல்யூபிள் காயின் இருக்குது. இந்த 100 எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த காயினையே அந்த கலெக்ஷனில் ஒரு 50 காயின் வச்சுருக்காரு. இந்த 20 ரூபா காயின் 75 இண்டிபெண்டன்ஸ், இது கம்மாமரேட்டிவ் காயின்ஸ் நினைவு நாணயம் ஒரு 50 காயின் வச்சுருக்காரு. நான் சொன்னேன் அந்த 50 காயின் 1000 ரூபாய்க்கு போக முடியும். ஏன் ஒரு காயின் 20 ரூபானா 50 காயின் 1000 ரூபா தானே, அதுக்கு மேலே விலை போகாது அப்படின்னு. அப்படியா அப்படிங்கிறாரு. அப்போ நண்பர்கள் ஒரு அறியாமை, அவங்கள சொல்வதற்கெல்லாம் குற்றம் குறைகள்லாம் கிடையாது. சார் ஒரு 1 ரூபா தாள் 2 இருக்குது, ஒரு 2 ரூபா தாள் ஒரு 2 இருக்குது, ஒரு 5 ரூபா தாள் ஒரு 2 இருக்குன்னு தயவுசெய்து விற்காதீங்க. நீங்கள் சேகரித்து வாங்க. கரன்சிலையும் கண்டிஷனான கரன்சி சேகரிங்க. இல்லைன்னா மற்றதுனா விலை மதிக்க ஒரு 50 ரூபா தாள் ஒரு 100 ரூபா தாள் பேங்கில் கொண்டு போய் மாற்றிடுங்க. பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, கிழிஞ்சதை வச்சுக்கிட்டே இருக்காது. ஓல்டுன்னு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். பேங்கில் கொண்டு போய் மாற்றிடுங்க. பழசாக இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். வயசானவங்களாக இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை. ரொம்ப நோய் நொடி பட்டு வயசாகி வீட்டில் இருக்கிறத விட நம்ம இறப்பது மிகவும் சால சிறந்தது. இப்போ எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்து நம்மளும் அந்த வேதனைகளை போல் அனுபவிச்சு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? பராமரிக்கணும், பாதுகாக்கணும் போது முக்கியம். ஆனால் அதுலேயும் கொஞ்சமாவது கண்டிஷன் இருக்கணும். எழுந்து மற்றவர்கள் பார்வைக்கு படும்படியாக இருக்கணும். அது நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலேயே உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டேன். இது 40 ரூபா சொல்லியிருக்கேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றெல்லாம் அப்படின்னு பேசிக்கிடுவோம். காலையிலே உங்களை சந்திக்கணுங்கிறதுக்காண்டி இதை எடுத்து போட்டேன். நான் எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். அது ஒரு வார்டு இருக்குது. தினமும் உங்களிடம் காலையில் ஏதாவது கொஞ்சம் பேசணும். இந்த நாணயங்கள் சம்பந்தமாக. நாணயமுள்ள மனிதர்களிடம் 2700 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. டெய்லி ஒரு 800, 900, 1000 பேர் வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் சேனலும் நம்மளை கண்காணித்து வந்துக்கிட்டு இருக்குது நாணயங்களை பற்றி. அதிலே பார்த்துடலாம் எவ்வளோ வியூஸு, எவ்வளோ டைமு, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ இன்னும் எல்லாமே சேனல்லே பார்த்துடலாம். இது ஒரு ஆரோக்கியமான நாகரிகமான ஒரு டீசெண்டான ஹாபீஸ், பொழுதுபோக்கு, நாகரிகமான ஒரு பொழுதுபோக்கு. என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய பொழுதுபோக்கு. என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு
மைண்டு, அது சிந்தனையை தூண்டக்கூடிய, சிந்தனை வளரக்கூடிய, தீய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நீங்கள் போகாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு. வருங்கால சந்ததியர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு, நாணயமான ஒரு பொழுதுபோக்கு. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய பொழுதுபோக்கு என்ற பேரில் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நீங்களும் நல்ல மனிதனாக வாழ்ந்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த நாணய சேகரிப்பாளர்கள் நீங்கள் உண்மையிலே பெரிய மகான்கள். வாழ்த்துக்கள்.